இது எங்க அம்மாவோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, பருப்பு பொடி சாதம். இது என்ன சீரியல் கிளிப்பிங்? நீங்கள் இந்த சீரியல் பார்ப்பீங்களான்னு கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ பருப்பு பொடி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி துவரம்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். நல்லா செவக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பக்கத்துலேருந்து பார்த்து செவக்க வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் அந்த சைடு போகவும். அதே மாதிரி கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, எல்லா பருப்புமே ஒரே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. கூட காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, நான் வந்து ஒரு 6 காஷ்மீரி சில்லியும் ஒரு நார்மல் சில்லியும் எடுத்திருக்கேங்க, வரமிளகா எடுத்திருக்கேன். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் மிளகு, கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை அதிலே சூட்லேயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அந்த பூண்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கூடவே வந்து உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இட்லி பொடி மாதிரி கொரப்பாக அரைக்கக்கூடாதுங்க, இது நல்லா ஃபைனாக மாவு மாதிரி அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு தட்டி தூளாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுருங்க. அந்த சூட்டில் ரொம்ப நேரம் அரைச்சனால சூடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தேவையோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இதோட செல்ஃப் லைஃப் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ சூடான சாதத்தில் கொஞ்சம் பொடியும் கூடவே நெய்யும் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு டக்கராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காலேஜில் இருக்கீங்க, ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி சாம்பார் சாதம் ரசம் சாதம் சாப்பிட்டு போர் அடிச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.